இயற்கை பேரிடர் காலங்களில் பல்வேறு பிரபல ஊழியர்களும் ஊழிய அமைப்புகளும் மக்களின் நிதி உதவிகளை பெற்று சமூக சேவைகள் செய்து வருவதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் யாருக்கும் தெரியாமல் அந்தரங்கத்தில் மாபெரும் வேலைகளை கச்சிதமாக செய்யும் சில ஊழியர்கள் இன்றும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆம், எவ்வித விளம்பரமோ ஆடம்பரமோ இன்றி தேவையில்லோரை சந்தித்து சமூக சேவையில் ஈடுபடும் ஊழியர்கள் இன்றளவும் குறையவில்லை. அந்த வரிசையில் நமக்கெல்லாம் முன்னோடியாக இருப்பவர் அலெக்சாண்டர். இவர் ஒரு மாற்றுத்திறனாளி ஊழியர். விளையாட்டுத் துறையில் சாகசம் செய்ய வேண்டும் என்ற துடிப்புள்ளவர். டெல்லியில் நடைபெற்று வரும் கேலோ இந்தியா பாரா விளையாட்டுப் போட்டியில் சேலம் கருப்பூர் பகுதியை சேர்ந்த வீரர் அலெக்சாண்டர் F51 கிளப் த்ரோ போட்டியில் பங்கு பெற்று வெண்கல பதக்கம் பெற்று தேசிய அளவில் 3ஆம் இடத்தை பிடித்துள்ளார். தேசிய அளவில் வெண்கல பதக்கம் பெற்ற இவர் விளையாட்டு வீரர் மட்டுமல்ல, மிகச்சிறந்த சுவிசேஷகர் என்பது குறிப்பிடத்தக்கது. இரு கால்களும் செயல்படாத நிலையில் வீல் சேர் இல்லாமல் நடக்கவோ எழும்பவோ இவரால் முடியாது. வெண்கல பதக்கம் பெற்ற இவர் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட முன்பின் தெரியாத 80 குடும்பங்களை தனித்தனியாக சந்தித்து தலா 1000 வீதம் 80,000 ரூபாயை எவ்வித விளம்பரமும் இன்றி வழங்கியுள்ளார். மழை வெள்ளம் காலங்களில் வீட்டை விட்டு வெளியேறவே அச்சப்படும் சூழ்நிலையில் தன் வீல் சேரை எடுத்துக்கொண்டு களமிறங்கி சேவை செய்திருப்பது காண்போரை நெகிழ வைக்கிறது. ஆம், கிறிஸ்தவர்கள் இறைப்பணி மட்டுமல்ல, சமூக பணியையும் செய்ய கடமைப்பட்டுள்ளனர். அத்தகைய சமூக பணியை எப்படி செய்ய வேண்டும் என்ற நற்பாடத்தையும் இந்த நிகழ்வு நமக்கு நினைப்பூட்டுகிறது. இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆம், நம்மால் என்ற உதவிகளை நாமே களமிறங்கி செய்வோம். ஆம், விளம்பரமின்றி தன்னைத்தானே கரைத்து செயல்படும் உப்பை போல தேசத்துக்கு ருசி கொடுப்போம். இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் கருத்துக்களையும் கருத்துரை பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். நன்றி.